ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒரு மாசம் சவால் விட்டேன். அந்த கெடு முடிய இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள் தான் இருக்கு. இன்னும் 10 நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு நான் விரட்டுவேன். அதுவும் சரவணன் கையாலேயே உன் கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டுவான். அப்படி மட்டும் நடக்கல, என் உசுரை நான் இந்த இடத்துல மாச்சுக்கிறேன்டி. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, இது என் பொட்டு மேல சத்தியம். என் பொண்ணு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன். உன்னை இந்த வீட்டை விட்டு நான் விரட்டாம விட மாட்டேன். என்னப்பா இது? இப்படி சாப்பிட்டா எப்படி? வயசு பிள்ளை வள்ளி பதக்குன்னு அள்ளி சாப்பிட வேணாம். அப்பா, நான் ஜிம்முக்கு போறேன்ல, அதான்ப்பா டயட்ல இருக்கேன். நீ எங்க வேணாலும் போ, ஆனா நல்லா சாப்பிடு. கல்ல தின்னால கரைக்கிற வயசு பாது. நீங்க சொன்ன சரி. நல்லா சாப்பிடு. பாத்தியாடி, என் பிள்ளைய இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு 10 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். சாப்பாடு போடவா? ஐயோ, இவளோட வா சுப்பையா, வா வா வா, உட்காரு உட்காரு சாப்பிடலாம். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் சிவசாமி. அட உட்காரியா, காப்பியாவது குடிக்கலாம். சுப்பியாவுக்கு ஒரு காப்பி போட்டு கொடு. ஐயோ, உங்ககிட்ட சொன்னேன் பாரு, காப்பி கேட்டா கோயம்பேத்தை கொண்டு வந்து கொடுப்பா. அர்ச்சனா, மாமா சுப்பியாவுக்கு ஒரு நல்ல காப்பி போட்டு கொடு. வேணாமா, நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். சிவசாமி, நேரம் ஆகுதுப்பா, சீக்கிரம் கிளம்பு. இந்த முடிச்சிட்டேன்பா, இந்த கிளம்பிடலாம். பெரியவனே, நான் கை கழுவிட்டு வர்றேன், நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வாப்பா. என்ன? சரிங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு போ, அவசரம் இல்ல. வா சுப்பையா, போலாம். என்ன சிவசாமி, ஊரே அந்த ஏலத்தை பத்தி தான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு. நீ என்னடா சாவகாசமா உட்காந்துட்டு இருக்க? போவோம் போவோம், நம்ம கையை விட்டு எங்க பேர போகுது? என்னப்பா நீ இவ்வளோ சாதாரணமா சொல்ற? கோயிலோட ஏரி நிலம் தோப்புன்னு மொத்தமா குத்தகைக்கு வருது. எடுத்து போட்டுட்டா அதுக்கப்புறம் நாளைக்கு ஊர்ல ஒரு பைய உன்னை எதிர்த்து நிப்பானா? சுப்பையா, இந்த இடத்தை நம்ம தான் எடுக்க போறோம், ஆனா நமக்கு இல்ல. என்ன சிவசாமி சொல்ற? ஆமா சுப்பையா, அந்த இடத்தை எப்படியாவது எடுத்தாகணும். நமக்கு இல்லைன்னு சொல்ற, அப்புறம் எதுக்குப்பா அவ்வளவு கஷ்டப்படணும்? எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு சுப்பையா. சரி, நமக்கு இல்லைன்னா வேற யாருக்கு எடுக்க போறோம்? ஒன்னும் அவசரப்படாத, சொல்றேன். அப்பா இருந்தாங்க, கொடுப்பா. எல்லாத்தையும் பார்த்து எண்ணி எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன். ஏலம் எடுக்க போறேன், வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகலாம். அதனால நீ போய் கடை போய் பாத்துக்க. சரியாப்பா? ஒழுங்கா பாத்துக்கப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. வா சுப்பையா. ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? என்னது?
நீ எதுக்கு எதிரில் வந்த? நான் வெளியில பக்கெட் இருந்துச்சு எடுத்துட்டு வந்தேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு போறேன், ஓ முகத்தில் முழிச்சுனா வழக்குமா? இத்தனை வருஷமா ஏன் மூஞ்சில தானே முழிச்சிட்டு போனீங்க. ஏ இரு இரு, இது மட்டும் எப்படி உன் காதுல விழுந்துச்சு? அதே உங்க வாய் அசைவுல இருந்தே எனக்கு தெரியுதே. அதுக்காக என்ன ஏத்து பேசுவியா? எதுவா இருந்தாலும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏய் என்ன ஏத்து பேசுற? ஏத்து பேசுவியா? சாப்பிட்டது எதுக்குதா? சீரக தண்ணி போட்டு தரட்டுமா? ஒரு அண்டால போட்டு கொதிக்க வச்சு அதுல நீயே குதி. தண்ணிய காய வச்சு குடிக்கணுமா? ஏய் குடின்னு சொல்லடி, குதின்னு சொல்றேன். நான் எதுக்குங்க குடிக்கணும்? எனக்கு என்ன நெஞ்சு சளியா பிடிச்சிருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க தானே கேட்டீங்க. ஐயோ ஒதுங்க. இப்ப எதுக்கு கோச்சுக்கிட்டு போறாரு? தண்ணி தானே குடுக்கறேன்னு சொன்னேன். அப்படியே போட்டனா? சிவசாமி வாப்பா போலாம். ஏனே நீங்களாவது சொல்லுங்கண்ணே அவர்கிட்ட, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு? ஏய் நான் கோபப்படுறேனா? நான் கோபப்படுறேனா? சிவசாமி அப்படியே போட்டேனா? சிவசாமி சொல்றல, வாப்பா போவோம். வா வா. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது எரிச்சல் வர வச்சிட்டு இருக்கா. வேளாண் வண்டி எடுங்க. பேசாம உட்காருப்பா. என்னவா அவருக்கு வந்துச்சு? அத்தை, ஃபோன். யாரு? பூங்கொடியா? எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க? அப்புறம் எனக்கு யார் பண்ண போறா? இந்தாங்க, வீடியோ கால்ல இருக்கா, பேசுங்க. எப்படி இருக்க பூங்கொடி? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க அப்பா திட்டுறதெல்லாம் இந்த காதுல கேக்குறது இல்லையா? அதே எதையோ பறி கொடுத்தது மாதிரி இருக்கு. அப்படியே பழகி போச்சுல, மாத்த முடியுமா என்ன? அப்பா உன்னை திட்டினாரா? என்னது திட்டினாரான்னு கேக்குறியா? அது தினமும் நடக்கிறதானே. இப்ப எல்லாம் அது காதலே விழுக மாட்டேங்குது. அதே எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா உனக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு ஏதாவது சொன்னாரா?